அவருடைய நேரில் ஒரு இமை ரோமத்திற்கு ஒரு வாரத்தை விடுத்திருக்கிறேன். மயிர்காலுக்கு ஒரு கனி கொடுத்து மற்றொரு முக்கண்ணாசனத்தால் உன்னை உயிர் வகை செய்யறா அப்படின்னு சபதம் செஞ்சபடி அவன் மேல ஆத்திர பிரயோகம் செஞ்சுட்டேன். மயிர்காலுக்கு ஒரு ரோமத்தை ஒரு வாரத்தை எழுதியிருக்கின்றேன். ஆனால் ஒன்று உயிராகப்பட்டது இன்னும் அந்த உடலை விட்டு போகவே இல்லையே கண்ணா. இதற்கு காரணம் என்ன கண்ணா? அர்ஜுனா, தர்ம அங்க தேசத்துல வந்தவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம தான தர்மத்தை வாரி வாரி கொடுத்தான் அல்லவா? அதனால அவன் உடலை விட்டு உயிர் போகாம தர்ம தேவதை அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, அதனால இன்னும் ஆயிரக்கணக்கான பாலங்களை எழுதாரு அவனுடைய உயர்த்தியாரா. அதுக்கு நான் வழி பண்றேன். கொஞ்ச நேரம் அந்த புறம் இரு. உலகமெல்லாம் போற்றும் மகாவீரனா நீ கேடு கட்டவனே. என்ன செய்வது? என் உடம்பெல்லாம் மானமாக தெரித்திருக்க. ஐயோ, மன்னாதி மன்னர்களும் மகனந்தாயி தேர்ந்தர்களும் மன்னன் வருகிறான் என்று எனக்கு 1000 பேர் கையெடுப்ப இந்த குச்சேத்திர பீடபூமியில என்னை அச்சா மரம் போல் சாய்த்திருக்கிறார். என்னை ஒருவனாக சேர்ந்து என்னை கொண்டிருக்கிறார். எப்படிங்க என்னை யாரெல்லாம் ஒன்று கூடி இந்த படைகளத்துல சாய்த்திருக்கிறார் தெரியுமா?
வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருவாகிய பரசுராமர் தக்க நேரத்தில் கற்ற வித்தை தகாத போகட்டும் என்று உரைத்தார். அவரும் ஒரு சத்ராதி. நான் வளர்த்த நாகபானம் என்றைக்கா இருந்தாலும் மற்றவர்களும் சிறப்பை கொண்டு வருவேன் என்று அன்றாட பால் ஊற்றி வளர்த்த நாகபானமும் எனக்கு உதவி புரியவில்லை. அதுவும் ஒரு சத்ராதி. என்னோடு தாலி கட்டி தன்னுடைய மனைவி என்னோடு கூடி வாழ இவ்வளவு காலமா என்னை இழுகுலத்தால் இனச்சாதி என்று பிரிந்தே வாழ்ந்தார். அவளும் ஒரு சத்ராவதி. அஸ்ராபுரி வேந்தன் என்னை நாடு கொடுக்கிறது போலவும் என்னை அரசனாக்குவது போலவும் வளர்த்தி ஆளாக்கி கெடாய பலியிடுவது போல் என்னை எடுத்துட்டான். அவனும் ஒரு சத்ராதி. இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தவன் சங்கு துபாபரி பொத்திடமாய் எழுந்துருளிய அந்த கண்ணனே ஆகுவார். அவரும் எனக்கு ஒரு சத்ராதி. இப்படி எல்லாம் சத்ராதிகள் இருக்க இந்த சதிகால உலகத்துல வாழ முடியுமா? ஐயா கருணை தேடி அங்கு தேசம் போனேன். போன இடத்துல அங்கு தேசத்துல கருணை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கு பார்த்தா கற்பகரகத்தின் மீது யாரோ ஒருத்தர் சாங்கி இருக்காரு. சொன்னவன் கேட்கலாம். எந்த கர்ணனை கேட்கிறாயோ அதே கர்ணன் தான் சுவாமி. ஆமா, அங்கிரேசம் போனேன். கர்ணர் ரணகளத்துல இருப்பதாக சொன்னாங்க. அவர் கர்ப்பகரம் இருக்கும், அதில் இருப்பவர் தான் கர்ணன் சொன்னாங்க. அது நீங்க தானா? உண்மை. தாங்கள் வந்த நோக்கம் உன்னை தேடி நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? உன்னிடம் யாகசம் பெற்று போகலாம் என்பதற்காகவே வந்தேன். உயிர் போற நேரத்திலையும் தர்மமா நான் பெருமைப்படுகிறேன். கேட்ட தர்மத்தை வாரி வாரி வழங்கி இந்த கர்ணன் உயிர் போகும் நேரத்திலே தர்மம் கொடுப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதோ என் விலையில் உயர்ந்த மணிமகடத்தையும் என் பொன்முடியும் பரிசாக தருகிறேன், பெற்றுக்கொள். அஞ்சு தேசத்துல இருந்தோம்டா அள்ளி கொடுத்திருப்ப. இங்க திருச்சாத்திரத்துல ரணகளத்துல இருக்கிற இந்த நேரத்துல இதை விட்டா உங்ககிட்ட வேற எதுவும் இல்ல. அப்பா ஒன்பது திரவியத்தை வாங்கி போய் இனி நான் என்ன செய்ய போறேன்? காடு வாங்குது, வீடு போங்குது. இதுக்கு மேல எனக்கு திரவியத்தை வாங்கிட்டு போய் நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நான் உன்னிடம் எதை ஆகமா பெற்று போக வந்தேன் தெரியுமா? என்ன இவ்வளவு காலமா வந்தவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம தான தர்மத்தை வாங்கி வழங்கினியே.
அந்த தர்மத்தை எல்லாம் எனக்கு யாகமா கொடுத்தா அதை வைத்து நான் மாண்டாலும் நாளை மோட்ச பதவி போய் சேருவேன். அதுக்காக தாப்பா உன்னை தேடி வந்தேன். இதனால் வரை செய்த தர்மத்தை தார வார்த்து கொடுக்கணும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். எந்த ஒரு பிராமணனும் இந்த ரத்த வெள்ளத்தில் பிள்ளைங்களை தாண்டி வரமாட்டான். ஆனா இந்த பிராமணன் வருகிறான் என்று சந்தேகப்பட்டேன். நான் நினைத்தது போலவே முடிந்தது. மாமா கோகுலா ஸ்ரீமந்த நாராயண